अस्सलामुअलैकुम वेलकम टू माय चैनल नीलू अमजू टेस्ट हब ராகி ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு மாவு வந்து நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ராகி மாவை. அதுக்கப்புறம் முருங்கீரை, சின்ன வெங்காயம், எண்ணெய், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, உப்பு, அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக ஆயில் ஊற்றுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது அதோட பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது வதங்கிட்டு இருக்கும் போது முருங்கைக்கீரையை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அந்த மாவோட இந்த கலவையை வந்து சேர்க்கணும். இந்த கீரையை சேர்த்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் வந்து அதை வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கை வச்சு பார்க்கும்போது அது நம்ம கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து அதை நல்லா உருட்டி ஒரு தவா வச்சு, தவா சூடானதுக்கப்புறமா அதை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி ரொட்டி ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது, அதனால தான் என்னால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியல இவ்வளோ நாளாக. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய்.